friends, welcome to Gaili JBCB YouTube channel Tamil. So this is part 5 of the previous year question series in Indian economy and Indian financial system. May 2025 நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 4 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. திஸ் இஸ் பார்ட் 5 அண்ட் திஸ் இஸ் லாஸ்ட் பார்ட் இன் தி மே 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம 24 உள்ளது 23 உள்ளது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ மே 2025 பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ, சரிங்களா? இன்னைக்கு மாடியூல் டி நம்ம 2 வீடியோவாக போட்டுருந்தோம் சொல்லுங்க, பார்ட் 4 அண்ட் பார்ட் 5. திஸ் இஸ் தி செகண்ட் பார்ட் 5 which is the second video of the module D, சரிங்களா? வாங்க கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ the first question வந்து பார்த்தீங்க அப்படின்னா, which among the following is the characteristics of forex market? ஸோ forex market, foreign exchange market அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் an international interbank market in which the currency, சரிங்களா, கரன்சி இஸ் ட்ரேடட், சரிங்களா? ஸோ அதோட என்னென்னு கேட்குறாங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. லிக்விடிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், லிக்விடிட்டி இருக்குது, ப்ராம்ப்ட்னஸ் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது, மூணுமே இருக்குது, சரிங்களா? ஸோ த ஆன்சர் வில் பி 1, 2 and 3. வாங்க நம்ம ஃபாரெக்ஸ் நம்ம என்ன பார்த்துடலாம். ஸோ த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இஸ் அன் இன்டர் பேங்க் மார்க்கெட் தட் டுக் ஷேப் 1971 தான் வந்து இதாகுது. இப்போ ஃபுல்லாக செட்டப் பண்ணது பார்த்தீங்கன்னா 1974. இதில் என்னென்னா மெயினாக வந்து எக்ஸ்சேஞ்சு கரன்சி, ஒன் கரன்சி டு அதர் கரன்சி, சரிங்களா? ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, பேங்க்ஸுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரன்சியை வாங்குறது விற்கிறது, சரிங்களா? பையிங் செல்லிங் ஆஃப் கரன்சிஸ் அட் தி எக்ஸ்சேஞ்ச் ரேட். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி டிட்டர்மைன் ஆகும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்து நம்ம வாங்குறதா விற்கிறதான்றதை நம்ம முடிவு பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக் லிக்விடிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக லிக்விடிட்டி இருக்குது. ஏன்னா அபண்டன்ட் மணி சப்ளை இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் கணக்கில், ட்ரில்லியன் 6 ட்ரில்லியன் 7 ட்ரில்லியன் டாலர் கணக்கில் பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து ட்ரேட் ஆகும், சரிங்களா? ஸோ அபண்டன்ட் சப்ளை, மணி சப்ளை இருக்கிறனால லிக்விடிட்டின்றது கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ட்னஸ்ன்றது என்னன்னா 24 ஹவர்ஸ் இது நடக்கும். வீக்லி வந்து 5 days இருக்கும், 24 டெய்லி. இந்த 5 daysமே வந்து பார்த்தீங்கன்னா 24 hours. ஸோ நீங்கள் வந்து எதுக்காகவும் வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. டக்குன்னு ப்ராம்ப்டாக நீங்கள் டெசிஷன் எடுத்துட்டு நீங்கள் வந்து வாங்குறதா விற்கிறதா டெசிஷன் எடுத்துட்டு நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தீங்களோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் ப்ராப்ட்னஸ். அவைலபிலிட்டியுமே வந்து அதே தான், ரவுண்ட் த கிளாக் இருக்கிறனால நீங்கள் எப்போனாலும் நம்மளோட டெசிஷன் தான், டெசிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அவைலபிலிட்டின்றது வந்து இருக்குது. ஃப்ளெக்சிபிள் ரெகுலேஷன் ஆஃப் தி ட்ரேட் அரேஞ்ச்மெண்ட் சிஸ்டம், எஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. வேல்யூ, ஒன் வேல்யூடு கொட்டேஷன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ஸ். ஸோ the answer for this question is all of the above, 1, 2, 3: liquidity, promptness, availability. ஓகே, which of the following is not a money market instrument கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கமர்ஷியல் பேப்பர் இஸ் ஏ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் இஸ் ஏ மணி மார்க்கெட். ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், ட்ரெஷரி பில்ஸ், சரிங்களா? ஸோ த ஆன்சர் வில் பி பி, சரிங்களா? ஸோ மணி மார்க்கெட் இஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம், சரிங்களா? மணி மார்க்கெட் பற்றி இஸ் அ ஷார்ட் டேர்ம், இஸ் அ மார்க்கெட் வேர் தி பாரோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஷார்ட் டேர்மாக ஃபண்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மணி மார்க்கெட்டில் வந்து தான் பாரோ பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் நைட்டில் இருந்து லெஸ் தேன் 1 year. இட்ஸ் அ மார்க்கெட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வித் மெச்சூரிட்டி ரேஞ்சிங் ஃப்ரம் ஓவர் நைட் டு 1 year. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வந்து மணி மார்க்கெட், சரிங்களா? ஸோ லாங் டேர்மாக வேணும்னா அவங்க கேபிட்டல் மார்க்கெட் தான் போகணும், சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால், நோட்டீஸ் அண்ட் டெர்மனி, டீபிள்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், கமர்ஷியல் பேப்பர், ரெப்போ ரேட் டிரான்சாக்ஷன், ட்ரை பார்ட்டி ரெப்போ, பில் ரீடிஸ்கவுண்டிங் சிஸ்டம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் இருக்கு இல்லையா, இது வந்து கேபிட்டல் மார்க்கெட், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் மணி மார்க்கெட். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கால், நோட்டீஸ், டேர்ம்ல என்னென்னு பார்த்துருந்தோம். கால் அப்படின்னா வித்தின் ஒன் டேக்குள்ள மெச்சூரிட்டி ஆக மாதிரி இருந்தால் அது வந்து கால் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். நோட்டீஸ் அப்படின்னா மோர் தென் 1 day, அதாவது 2 days பட் லெஸ் தென் 14 days, சரிங்களா? அதே இது டேர்ம் அப்படின்னா
மோர் தென் 14 days பட் லெஸ் தென் 1 year. சரிங்களா? கால் நோட்டீஸ் டேர்ம் இதான் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். சரிங்களா? டீ பில்ஸ் உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் வந்து டீ பில்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அது நம்ம 91 days, 182 days அண்ட் 364 days நம்ம வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? அடுத்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. கமர்ஷியல் பேப்பர் யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, கமர்ஷியல் பேப்பர் வந்து கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் வந்து கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணி அவங்க பாரோ பண்ணுவாங்க. ட்ரை பார்ட்டி ரெப்போ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்த்துடலாம். ஓகே, த வேல்யூ ஆஃப் டெரிவேட்டிவ் டிபெண்ட்ஸ் அப்பான் விச் அமௌங் த ஃபாலோயிங். ஸோ டெரிவேட்டிவ் இந்த கான்செப்ட் வந்து நான் வந்து போன வீடியோவில் பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ எத்தனை பேர் இதில் பார்த்து வந்துருப்பீங்கன்னு தெரியல. லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்ட் 4ல் டெரிவேட்டிவ்னா என்னன்றதை நான் வந்து தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ டெரிவேட்டிவ்னா என்னன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ இங்கே அதை நான் ஃபுல்லாக வந்து என்னால் ரிப்பீட் பண்ண முடியாது. அதனால் மை கைண்ட் ரெக்வஸ்ட் இஸ் தோஸ் ஹூ டிட்ன்ட் வாட்ச் த லாஸ்ட் வீடியோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் அண்ட் கம். சரிங்களா? ஸோ டெரிவேட்டிவ்ன்றது எப்பயுமே வந்து அதோட அண்டர்லையிங் அசட்டை பொறுத்து தான் வந்து அதோட வேல்யூ வந்து இருக்கும். அண்டர்லையிங் அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துருந்தோம். அண்டர்லையிங் அசட்டோட டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெரிவேட்டிவோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்போ அந்த அண்டர்லையிங் அசட் என்னவா வேணா இருக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து டெரிவேட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த அண்டர்லையிங் அசட்டை வந்து ஒரு கமாடிட்டியாக வச்சுருக்கேன். சரிங்களா? வீட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு கமாடிட்டி. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த அண்டர்லையிங் அசட் என்னவா வேணா இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் அவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கமாடிட்டிஸ் இன்க்ளூடிங் கிரெயின்ஸ் இருக்கலாம், ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் கோல்டு அண்ட் சில்வராகவும் இருக்கலாம், கோல்டு டெரிவேட்டிவ்னு சொல்லலாம், சில்வர் டெரிவேட்டிவ் ஒன்று வரலாம். சரிங்களா? பாண்டாவும் இருக்கலாம், ஷேர்ஸாகவும் இருக்கலாம். சரி, ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர். சரிங்களா? A derivative depends upon the value of an underlying asset. Underlying asset may assume these are all the forms which ஆர் அசியூம்டு பை தி அண்டர்லையிங் அசட். சரிங்களா? ஸோ கமோடிட்டியாக இருக்கலாம், அது வீட்டு, பேடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம், கோல்ட்ஸ் மெட்டல்ஸாக இருக்கலாம், நேச்சுரல் ஆயில் அண்ட் கேஸாக இருக்கலாம், ஃபாரெக்ஸாக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், டெப்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் கார்பரேட்ஸாக இருக்கலாம், ஷேர்ஸாக இருக்கலாம், ஸ்டாக் இண்டெக்ஸ் நான் சொன்னீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் மேலே கூட ஒரு டெரிவேட்டிவ் வரலாம். சரிங்களா? ஸோ இது என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. Which among the following is the maximum period of lending for notice money? ஸோ நோட்டீஸ் மணி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். நோட்டீஸ் பண்ணுறது கால் மணின்றது 1 day, நோட்டீஸ் மணின்றது 2 to 14 days நோட்டீஸ் மணி. ஸோ த மேக்ஸிமம் பீரியட்னா என்னன்னா 14. ஸோ ஆன்சர் வில் பி சி. சரிங்களா? ஸோ இதான் வந்து அந்த மணி மார்க்கெட்டில் உள்ள இது. வெரி ஷார்ட் டேர்ம் liquid financial assets that are ready to cash at low cost. சரிங்களா? ஸோ இதில் வந்து period of lending may be for 1 day which is known as call money, 2 days and 14 days which is on notice money, 14 days up to 1 year வந்து term money. சரிங்களா? ஸோ இதான் வந்து மணி மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உள்ள அந்த கால், நோட்டீஸ் அண்ட் டேர்ம் மணி. ஓகே. An Indian citizen resident in London of 45 years want to join Atal Pension Yojana. Which among the following statement is correct in this regard? He can join. No. One of the eligibility conditions is that he has a valid savings bank account and one of the eligible conditions வந்து correct. Okay, he cannot join. He can join only after taking permission from RBI. இல்ல, he cannot join ஏன்னா 18 to 40 கூட தான் அந்த எலிஜிபிலிட்டியே. அட்டல் பென்ஷன் யோஜி ஏபிஒய் எலிஜிபிலிட்டி என்னன்னா 18 to 40. ஏன்னா 40 ஏன்னா அட் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவருக்கு வந்து பென்ஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ 18 to 40ன்றனால 45 இயர்ஸில் வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் சி, ஹி கேனாட் ஜாயின். சரிங்களா? ஸோ இது என்னது, இது வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமு, பென்ஷன் ஸ்கீமு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஸோ அண்டர் திஸ் ஏபிஒய் மினிமம் கேரண்டட் பென்ஷன் வந்து 1000லேருந்து ஆரம்பிக்குது, மேக்ஸிமம் 5000 வரைக்கும் வந்து வாங்கலாம். சரிங்களா? 5000 வரைக்கும் வந்து வாங்கலாம். சரிங்களா? ஸோ இது அப்போது அவங்க வந்து இந்த பென்ஷன் எப்போ ஆரம்பிக்கும், 60 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கும், டிபெண்டிங் ஆன் த கான்ட்ரிபியூஷன் மேட் பை தி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் தயர் சூசன் பென்ஷன் அமௌண்ட். சரிங்களா? ஸோ ஏபிஒய் நம்ம பேங்க்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நீங்கள் கூட நிறைய பேருக்கு போட்டிருக்கலாம்.
ஸோ 18 to 40 இயர்ஸ் வரைக்கும் அதோட எலிஜிபிலிட்டி. ஒரு குறிப்பிட்ட ப்ரீமியம் வந்து கட்டுவாங்க மாதம். அவங்களோட ஏஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது கம்மியான சீக்கிரமாகவே சேர்த்துட்டாங்க அப்படின்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதே இது லேட்டாக வந்தாங்கன்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா தே ஷுட் ஹேவ் அ வேலிட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஏபிஒய். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஓகே. விச் அமong த ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் chronological ஆர்டர் ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா? ஸோ எது ஃபர்ஸ்ட் வந்தது அப்படி எது ஸ்டார்டிங்லேருந்து எது எது வந்து ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்தது. ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து வந்தது. ஸோ நம்ம என்னென்ன ஆர்டர் வைஸ் பார்த்துடலாம். பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. சரிங்களா? 1875 வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டு பி கிராண்டட் பெர்மனன்ட் ரெகக்னிஷன் ஃப்ரம் செபி. சரிங்களா? அடுத்து என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அடுத்து வந்திருக்கு 1992ல. ஸோ அதுக்கடுத்து கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு 19 ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறம் வந்து கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்எஸ்சி, அப்புறம் மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. இது வந்து டிசம்பர் 2012 ஆரம்பிச்சு அண்ட் கமர்ஸ் ட்ரேடிங் என்ன 2013 தான் வந்து இந்த ட்ரேடிங் ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இது வந்து எப்போனா 1990ல் வந்திருக்கு. ஸோ ஆர்டர் வந்து என்னவா இருக்கும்னா 1990. ஸோ அந்த ஆர்டர் வந்து ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு, இது வந்து ஃபோர்த்து. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. பட் நம்ம மெயினாக நமக்கு தெரிஞ்சது நம்ம படிக்கிறது எல்லாமே என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் அதர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எக்ஸிஸ்டட் இன் இந்தியா. சரிங்களா? ஸோ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. விச் அமong த ஃபாலோயிங் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் அண்டர் என்பிஎஸ் ஸ்கீம் இஸ் வாலண்டரி? ஸோ வாலண்டரின்றது என்னன்னா டயர் 2. ஸோ டயர் 1 அண்ட் 2 இருக்கும். அதில் டயர் 2 தான் வந்து வாலண்ட்ரி. சரிங்களா? இது வந்து வாலண்ட்ரி கிடையாது. இது நம்ம என்ரோல் பண்ணியிருந்தோம்னா இதான் இது கண்டிப்பாக நம்ம டயர் 1ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ என்பிஎஸ்ன்றது என்னது? இதுவும் ஒரு சோசியல் செக்யூரிட்டி யூனிவர்சிட்டி, ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான். 2004 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் உண்டு எல்லாத்துக்கும். 2004க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து என்பிஎஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து என்பிஎஸ் தான் இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஓப்பன் டு எம்ப்ளாயீஸ். இப்போ யாருக்கு வேணால் வந்து இது வந்து யார் வேணால் வந்து இதில் என்ரோல் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இது அப்படி இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு மட்டுமா தான் வந்து இது இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ பப்ளிக் ப்ரைவேட் அன்ஆர்கனைஸ் செக்டர் யார் வேணால் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பேங்க்ஸில் கூட நமக்கு கூட வந்து என்பிஎஸ் டார்கெட் வந்து இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் இருக்கிறனால தான் வந்து டார்கெட் நமக்கு வந்து பேங்க்ஸ் காமன் பப்ளிக் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அட் ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டென் அவுட் ஆஃப் சர்டன் பெர்சன்டேஜ். ஸோ 60% ஆஃப் த கார்பஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிச்சத்தை வந்து அவங்க வந்து மாதம் மாதம் வந்து பென்ஷனாக வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை யார் வந்து இது பண்ணுறாங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சரிங்களா? ஸோ இது வந்து த ஸ்கீம் இஸ் போர்ட்டபிள் அக்ராஸ் ஜாப்ஸ் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்டர் 80C அண்ட் 80CCD ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம் டேக்ஸுக்கு 80 இது வாங்கணும். பிஎஃப்ஆர்டி ஆக்ட் வந்து 2030. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிங்க்டு. சரிங்களா? டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட். ஸோ இப்போ நீங்கள் என்பிஎஸ் உங்கள் பேங்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் உங்களுக்கு என்பிஎஸ் கான்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா? அது வந்து ஏதாவது ஒரு பென்ஷன் ஃபண்டெலாம் வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அது வந்து மார்க்கெட் லிங்க்டாக இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் வந்து மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க இந்த என்பிஎஸ்.
ஸோ இதில் வந்து இதில் என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்ட் நம்பர்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும், பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு. அதுதான் வந்து நமக்கு அக்கௌண்ட் நம்பர் மாதிரி, சரிங்களா. என்பிஎஸ் ஆஃபர்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டயர் 1 அண்ட் டயர் 2. டயர் 1 இஸ் தி பென்ஷன் அக்கௌண்ட் ஹேவிங் ரெஸ்ட்ரிக்டட் வித்ட்ரால்ஸ், சரிங்களா. இப்போ ஸோ டயர் 1 தான் நம்ம பென்ஷன் போய் வந்து இன்வெஸ்ட் ஆகுது. டயர் 2ன்றது வாலண்டியர் அக்கௌண்ட். நம்ம வந்து பென்ஷன் போக எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது நான் அக்கௌண்ட் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா டயர் 2 ஓப்பன் ஆகி அதில் நம்ம மாதம் மாதம் நம்ம வந்து அமௌண்ட் போடலாம், சரிங்களா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி அண்ட் வித்ட்ரால்ஸ் அப்படின்னா நீங்கள் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, சரிங்களா. ஸோ டயர் 2 எப்போ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா வென் தேர் இஸ் அன் ஆக்டிவ் டயர் 1 அக்கௌண்ட், அப்போ இது இருந்தால் மட்டும் தான் டயர் 2 நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். டேரெக்டாக நீங்கள் வந்து எனக்கு டயர் 2 மட்டும் வேணும்னா அது ஓப்பன் பண்ண முடியாது, சரிங்களா. ஓகே. Which among the following is the periodicity of coupon payment of state development loans? Half yearly. ஸோ ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் என்ன பார்த்தோம், அது மணி மார்க்கெட் இல்லை, கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் மார்க்கெட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஃபினான்ஸ் தேர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், சரிங்களா. இந்த செக்யூரிட்டிஸ் வந்து ஏலம் ஆக்ஷன் மூலியமா வந்து இஷ்யூ பண்ணப்படும். அது யார் வந்து அந்த ஏலத்தை விடுவா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து எப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் அந்த லோன் வந்து எப்போ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்கன்னா ஹாஃப் இயர்லி அட் தி கூப்பன் ரேட், சரிங்களா. ஈவன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பே ஹாஃப் இயர்லி கூப்பன்ஸ், சரிங்களா. ஸோ ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்றது வந்து அது வந்து ஒரு விதமான செக்யூரிட்டிஸ், பட் லாங் டேர்ம், மோர் தென் 1 இயர்ன்றனால வந்து அது வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரல. இது வந்து ஏலத்து மூலியமா ரிசர்வ் பேங்க் வந்து ஏலம் விடுவாங்க, அது மூலியமா வந்து கடன் இதாகும். அதுக்கு வந்து ஹாஃப் இயர்லி கூப்பன் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, சரிங்களா. விச் அமங் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் ஏசியன் கிளியரிங் யூனியன்? ஸோ ஏசியன் கிளியரிங் யூனியன்றது is a payment arrangement whereby participants settle payments for intra-regional transactions among participating central banks, சரிங்களா. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா இது வந்து ஒரு பேமெண்ட் இது மாதிரி ஒரு பேமெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு. அதில் என்னன்னா இப்போ நிறைய ஒரு சில குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதை வந்து அது இன்ட்ரா ரீஜனல் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதா வந்து அப்படியே செட்டில் பண்ணிப்பாங்க, சரிங்களா. To facilitate payments among member countries for eligible transactions, sorry, thereby economizing on the use of foreign exchange reserves and transfer cost, சரிங்களா. ஸோ இது யார் யார் மெம்பராக இருக்கா? பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, ஈரான், மால்தீவ்ஸ், மியான்மர், நேபாள், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. நமக்கு என்ன கேட்டிருந்தோம், யார் இல்லைன்னு கேட்டிருந்தான். ஸோ ஆன்சர் இஸ் சி, ஆப்கானிஸ்தான் கிடையாது, சரிங்களா. Which institution was established to develop mutual fund industry in India? மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஏஎம்எஃப், ஆம்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ செபி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ஃபி, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ அது வந்து எப்போ வந்து இன்கார்பரேட் ஆச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 22, 1995 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சரிங்களா. ஸோ அதோட அது செல்ஃப் எஸ்ஆர்ஓன்றது செல்ஃப் ரெகுலேட்டேஷன். அதோட என்னன்னா டு ப்ரொமோட் பெஸ்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் ஆப்ரேஷன், சரிங்களா. ஹை ப்ரொஃபஷனல் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு, பெட்டர்மெண்ட் ஆஃப் செபி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் சார்பாக செபிட்ட பேசுகிறது யாருன்னா அந்த பாடி தான் வந்து பேசுவாங்க. ஸோ எத்திக்கல் கண்டக்ட் கோட்ஸ் எல்லாமே வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உருவான மியூச்சுவல் ஃபண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. 1963 வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்குது வித் ஃபார்மேஷன் ஆஃப் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அட் இனிஷியேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆர்பிஐ, சரிங்களா, பை ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், சரிங்களா. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு மியூச்சுவல் ஃபண்ட்னு கேட்டிங்கன்னா யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, சரிங்களா. ஓகே. விச் அமங் த ஃபாலோயிங் என்டிட்டிஸ் ஆர் எலிஜிபிள் டு இன்வெஸ்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் த்ரூ தி ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம்? இது எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம், ரீட்டைல் இன்வெஸ்டர், என்ஆர்ஐ கம்பெனிஸ் முன்னே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், சரிங்களா. ஸோ ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் அப்படின்றது என்னன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து நம்ம அதில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது த்ரூ ஆர்பிஐ, சரிங்களா. ஸோ அதான் வந்து ஜிசெக் மார்க்கெட்டுன்றது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டு 2021 வந்து இது லான்ச் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா டீபிள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டா செக்யூரிட்டிஸு, சாவர்ஜின் கோல்டு பாண்டு, ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸு, சரிங்களா. ஸோ
இதில் என்னன்னா நம்ம கில்ட் அக்கௌண்ட் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஆர்பிஐ கிட்டேயே வந்து இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோம்னா ஆர்பிஐ கிட்டேயே வந்து ஒரு கில்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த அக்கௌண்ட் மூலியமா தான் நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டிஸை வாங்குறது விற்க முடியும். சரிங்களா? பிரைமரி இஷ்யூன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். சரிங்களா? ஓகே. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஆர்டிஜி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ருபி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன் இந்தியா, பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் இஷ்யூட் பை தி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, பேனு, ஓவிடி, இமெயில் ஐடி இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்டிஜி ஓப்பன் பண்ணிடலாம். ரீட்டைல் டைரக்ட் அக்கௌண்ட் கில்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ என்ஆர்ஐயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எதில் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபெமா ஆக்டில் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஓகே. Which among the following is for the characteristics of forfeiting transactions? Forfeiting transactionsனா என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு இம்போர்ட்டர் இருக்காரு, ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்காருன்னு வச்சுப்போம். சரிங்களா? இது இம்போர்ட்டர், ஒரு எக்ஸ்போர்ட்டர். எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு, கூட்ஸை அனுப்புகிறாரு. சரிங்களா? கூட்ஸ் அனுப்புகிறாரு. அப்போ இம்போர்ட்டர் என்ன பண்ணணும், பேமெண்ட்டை கொடுக்கணும். சரிங்களா? பட்டு உடனடியாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவர் குட்ஸை வாங்கி பார்த்துட்டு செஞ்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, டேமேஜ் ஆகாமல் இருக்கா, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் பேமெண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இவருக்கு வர வேண்டியது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட்டருக்கு காசு வர வேண்டியது இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரிசீவபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரிசீவபிள்ஸ். ஸோ இந்த ரிசீவபிள்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபோர்ஃபெய்ட்டர் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அதை வித்துறாரு டிஸ்கவுண்ட்டில். இப்போ சப்போஸ் இவருக்கு 1000 ரூபா வர வேண்டி இருந்துச்சு அப்படின்னா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 800க்கு நான் தான் இப்போ இந்த எக்ஸ்போர்ட்டர் வச்சுக்கோங்க, 800க்கு நான் என்ன பண்ணிடுறேன், ஒருத்தருக்கு வித்துட்டு நான் அந்த 800 பணமாக வாங்கிக்கிறேன் எனக்கு. ஏன்னா எனக்கு உடனே பணம் தேவைப்படுறதுனால, நீ பாருப்பா இவன் எனக்கு 1000 ரூபா கொடுக்கணும், இவன் 1000 ரூபா கொடுப்பான், பட் இப்போ உடனே கிடைக்காது, இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும். பட் அந்த ஒரு மாதத்தில் கிடைக்குன்றனால நீ எனக்கு 800 ரூபா மட்டும் கொடுத்தா போதும், நீ வந்து ஒரு மாதம் கழிச்சு 1000 ரூபாய் நீ வாங்கிக்கோ, நீ எனக்கு இப்போதைக்கு 800 ரூபா மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து மணி கிடைச்சிருது, கொஞ்சம் ரிஸ்க் வந்து எனக்கு கம்மியாகுது. சரிங்களா? இப்போ இந்த எனக்கு 800 ரூபா கொடுக்குறான் இல்லையா, இந்த என்னோட ரிசீவபிள்ஸை வாங்கிட்டு எனக்கு அவனோட வேலை தான் அடுத்து 1000 ரூபா கலெக்ட் பண்ண வேண்டியது அவனோட வேலை. சரிங்களா? எனக்கு 800 ரூபா வந்துருச்சு, நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த வாங்குறான் இல்லையா, அந்த 800 ரூபா கொடுக்குறான் இல்லையா, என்னோட ரிசீவபிள்ஸை வாங்கிட்டு 800 ரூபா எனக்கு கொடுக்குறான்ல, அவன் பேர் தான் ஃபோர்ஃபெய்ட்டர். சரிங்களா? ஸோ இதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஃபெய்ட்டிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஃபினான்சிங் எக்ஸ்போர்ட்ஸ் பை டிஸ்கவுண்டிங் எக்ஸ்போர்ட் ரிசீவபிள்ஸ், எவிடென்சிங் பை இது அதை பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இல்லை ப்ராமிசரி நோட்டு. ஆனால் ஏன்னா இம்போர்ட்டர் வந்து இம்போர்ட்டோட பணம் வாங்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா, அதுக்கு தான் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு இல்லைன்னா ப்ராமிசரி நோட்டுன்னு ஒன்று இருக்கும். நான் வந்து இவ்வளோ கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் அவங்க வந்து பணம் வாங்க முடியும் இம்போர்ட்டர்ட்ட. சரிங்களா? ஸோ மீடியம் டு லாங் டேர்ம் மெச்சூரிட்டிஸாக இருக்கும். ஆன் ஃபிக்ஸ்டு ரேட் பேசிஸ் நோன் அஸ் டிஸ்கவுண்ட் அப் டு 100% ஆஃப் த இன்வாய்ஸ் வேல்யூ. சரிங்களா? ஸோ இது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்ஃபைட்டிங் கேன் பி டிஃபைன்ட் அஸ் ஃபினான்சிங் எக்ஸ்போர்ட்ஸ். எஸ், கரெக்ட். இட் இஸ் கேரிட் அவுட் ஃபார் ஷார்ட் டேர்ம். இட் இஸ் மோஸ்ட்லி ஆன் வித்தவுட் ரீகோர்ஸ் பேசிஸ். அந்த வித்தவுட் ரீகோர்ஸ் பேசிஸ்னால் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. When an exporter transfers his right to receive payment in favor of the forfeiter, எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுறான், அவனோட ரைட் அது, அவங்க வர வேண்டியது, அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். சரிங்களா? The transaction is called forfeiting. Thus, forfeiting is the method of discounting of international trade receivables without recourse basis. Forfeiting is used for international trade transactions. சரிங்களா? அதாவது அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் அந்த ரைட்டை, திருப்பி அந்த ரைட்டை வந்து அவன் வந்து வாங்க போகிறது கிடையாது. அதான் வந்து வித்தவுட் ரீகோர்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ஷார்ட் டேர்மாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து லாங் டேர்மாகவும் இருக்கலாம் இந்த மெச்சூரிட்டி அப்படின்றது. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் 2 வந்து தப்பு, பட் 3 வந்து கரெக்ட். ஸோ 1 and 3 ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சரிங்களா? இது என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Prime Minister PMJJBY is available to people in the age group of 18 to 50. PMSBY தான் வந்து 18 to 70. ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் தான். ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இல்லை, இது வந்து இப்போ இன்சூரன்ஸ் ஸ்கீமு. 436 லைஃப் கவர் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸு 2 lakhs கவர் இருக்குது. டியூ டு எனி டெத்து, ஆக்சிடென்ட் கிடையாது, டியூ டு எனி டெத்து
அதோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 18 to வந்து 50 இயர்ஸ். பிரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 436 பிரீமியம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி கவரேஜ் ஆகும் அப்படின்னா ஜூன் டு மே வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் டு மே அந்த அந்த இது கவரேஜ் இருக்கும். ஸோ இப்போ ப்ரீமியம் வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ ஆகஸ்ட் செப்டம்பரில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கவர் வந்து உங்களுக்கு மே வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து வந்து கம்மியாக ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இது பிஎம்எஸ்பிஒய். இதுதான் வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். சரிங்களா? தி ஆக்சிடென்ட் கிளைம் அமௌண்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபுல் டிசபிலிட்டி. இதுதான் வந்து 2 lakhs ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்னு வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்சியல் டிசபிலிட்டி 2 lakhs ஃபார் ஆக்சிடென்டல் டெத்து அண்ட் ஃபுல் டிசபிலிட்டி. பார்சியல் டிசபிலிட்டினா 1 lakh. சரிங்களா? ஸோ நமக்கு ஃபுல் இதுன்றனால ஃபுல் டிசபிலிட்டி அப்படின்னா 2 lakhs. இதோட இது பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் வந்து 18 to 70 இயர்ஸ். சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து 1st ஜூன் to 31st மே தான் வந்து கவர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளரிக்கலாக இருந்தாலும் ஆஃபீஸராக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் வந்து நிறையா போட்டிருப்பீங்க. ஸோ இதான் வந்து ஈஸி தான் உங்களுக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் தான் இப்போ நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் யார் இஷ்யூ பண்ணுவா? பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இட் கேனாட் பி இஷ்யூட் பை ஆர்ஆர்பி அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இல்லை, தப்பு. இது வந்து இஷ்யூ பண்ணலாம். CDs are discounted instruments that are issued at a discounted price and redeemed at par. The tenure of the 7 days to 1 year. Yes, இது கரெக்ட். 2 and 3 கரெக்ட். சரிங்களா? ஆன்சர் வந்து பி, 2 and 3 கரெக்ட். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ்ன்றது என்னன்னா இட் இஸ் அ மணி மார்க்கெட், நெகோசியபிள் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் issued in demeterialized form. யாரெல்லாம் இஷ்யூ பண்றாங்க? கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் ஆர்ஆர்பி அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ். சரிங்களா? அண்ட் செலக்ட் ஃபினான்சியல் ஆல் இந்தியா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் that have been permitted by RBI. சரிங்களா? ஸோ குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெர்மிட்டட் பை RBI அவங்களும் வந்து இஷ்யூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அண்ட் ரெடீம் ரேட் பார் வேல்யூ, அது கரெக்ட். சரிங்களா? டென்யூர் வந்து பாருங்க 7 days to 1 year. சரிங்களா? பேங்க்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. மினிமம் வந்து 5 lakhs அண்ட் அபோவ் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? மினிமம் டெபாசிட் இப்போதான் நம்ம பார்த்தோம். மினிமம் டெபாசிட் எவ்வளோ? சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ்ல 5 lakhs. ஆன்சர் பி. சரிங்களா? விச் அமங் த ஃபாலோயிங் கேனாட் இஷ்யூ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். யார் வந்து இஷ்யூ பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க இஷ்யூ பண்ணலாம், இவங்களும் இஷ்யூ பண்ணலாம், இவங்களும் இஷ்யூ பண்ணலாம், இவங்க பண்ண முடியாது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. சரிங்களா? விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கமர்ஷியல் பேப்பர். ஓகே, இப்போ கமர்ஷியல் பேப்பர்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம்? கார்பரேட்ஸ் இஷ்யூ பண்ணுறது விச் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூட் பை கார்பரேட்ஸ் is an unsecured money market instrument issued in the form of a promissory note. The minimum credit rating shall to be A2 as per rating symbol and the definition prescribed by SEBI. ஓகே, இது என்னன்னு பார்த்துக்கலாமா? வித் எ வியூ டு கார்பரேட் பாரோவர்ஸ்க்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பாரோயிங் தேவைப்படுறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கமர்ஷியல் பேப்பர். சரிங்களா? இட் இஸ் அன்செக்யூர்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூ வந்து ப்ராமிசரி நோட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். Companies including NBFC and all India financial institution eligible to see subject to condition. So the condition என்னென்ன இருக்கு? Any fund based facility available in the form of bank or financial instruments classified as standard asset by all the financial or banks at the time of issue. Other entities like cooperative society. The CRA பாருங்க. Eligible participants can issue credit rating for issuance of CP in any one of the SEBI registered credit rating agencies. இதில் வந்து மினிமம் கிரெடிட் ரேட்டிங் வந்து A3 இருக்க வேண்டும். அப்போ A2 அங்கே இருந்துச்சு, அப்போ அது தவறு. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஏன்னா A2 இருந்துச்சு ஸ்டேட்மெண்ட் 2ல. அப்போ மினிமம் வந்து என்னன்னா A3 இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட், செகண்ட் ஒன் வந்து இந்த A2 அது வந்து தப்பு. A3. சரிங்களா? ஓகே, தேர்ட் ஒன்று eligible issuers whose total CP issuance during calendar year is rupees 1000 crore or more shall obtain credit rating for issuance of CPs from at least 2 CRA. இப்போ ஒருத்தர் சர்டிஃபிகேட் ஆஃப் கமர்ஷியல் பேப்பர் வந்து இஷ்யூ பண்றாங்க இல்லையா, ஒரு காலண்டர் இயர்ல ஜனவரி டு டிசம்பர், அது வந்து 1000 கோடிக்கு மேல போச்சு அப்படின்னா அவரு அந்த கமர்ஷியல் பேப்பருக்கு அட்லீஸ்ட் 2 CRAஸ்ல இருந்து ரேட்டிங்கை வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட். இதோட நீரும் பார்த்தீங்க அப்படின்னா 7 days and maximum to 1 year. சரிங்களா? So the maturity of the the maturity date of the CP shall not go beyond the date up to which the credit rating of the issuer is valid.
ஓகே. அந்த சிஆர்ஏ ரேட்டிங் குடுத்துருப்பார் இல்லையா? அதோட வேலிடிட்டி வரைக்கும் தான் வந்து அந்த மெச்சூரிட்டியும் வந்து இருக்கணும். அந்த மெச்சூரிட்டி வந்து அந்த சிஆர்ஏ வேலிடிட்டி ரேட்டிங் வேலிடிட்டிக்கு தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து கமர்ஷியல் பேப்பர். ஆ விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் தி ஃபங்ஷன்ஸ் ஆஃப் ட்ரை பார்ட்டி ஏஜென்ட். ஸோ நம்ம ட்ரை பார்ட்டி ரெப்போன்னு ஒண்ணு பார்த்திருந்தோம். அது என்னன்றத பார்த்துடலாம். So triparty repo is a type of repo contract where a third entity apart from the borrower and lender called triparty agent. ஒரு மார்க்கெட்ல வந்து யார் இருப்பா? பையர் இருப்பாங்க, செல்லர் இருப்பாங்க, பாரோவர் இருப்பாங்க, லெண்டர் இருப்பாங்க. அது தாண்டி ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து ட்ரை பார்ட்டி ஏஜென்ட் நம்ம சொல்றோம். இன்டர்மீடியரி பிட்வீன் தி டூ பார்ட்டிஸ் ஆஃப் தி ரெப்போ டு ஃபெசிலிட்டேட் தி சர்வீசஸ் லைக் கொலாட்ரல் செலக்ஷன், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட், கஸ்டடி, மேனேஜ்மெண்ட் டூரிங் தி லைஃப் ஆஃப் த டிரான்சாக்ஷன். ஸோ அவர் வந்து அவரோட ஃபங்க்ஷன் என்னன்னா, கொலாட்ரல் செலக்ட் பண்றதுக்கு, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்டுக்கு, கஸ்டடி அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 3மே தான் அவரோட ஃபங்க்ஷன். ஹென்ஸ் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னா, ஆகஸ்ட் 2017ல டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் இன் தி கேஸ் ஆஃப் ட்ரை பார்ட்டி ரெப்போ ஃப்ரம் தி மார்க்கெட் ரெப்போ இஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி. சரிங்களா? ஸோ என்னன்னா அவர் ஒரு புரோக்கர் மாதிரி நடுவில் இது கொலாட்டல் நீங்கள் ஓகே நீங்கள் எந்த இதில் செட்டில் பண்ணிக்கிறீங்க, எந்த இதில் பேமெண்ட் பண்ணிக்கிறீங்க, எந்த இது கொலாட்டல் நம்ம வச்சுக்கலாம், எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஒரு புரோக்கராக இருந்து ஒரு செயல்பட்டார் அப்படின்னா அதுதான் வந்து ட்ரை பார்ட்டி ஏஜென்ட் சொல்லுவாங்க. ட்ரை பார்ட்டி ரெப்போன்றது அதான். நார்மல் ரெப்போக்கும் ட்ரை பார்ட்டி ரெப்போக்கும் வித்தியாசம் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இருந்தாரு அப்படின்னா அது ட்ரை பார்ட்டி ரெப்போ, இல்லைன்னா அது மார்க்கெட் ரெப்போ. சரிங்களா? ஓகே. Consider two bonds in which bond 1 has high tenure in comparison to bond 2. Which among them is more sensitive? பாண்ட் 1, பாண்ட் 2 அப்படின்னு 2 இருக்கு. பாண்ட் 1 வந்து லாங்கர் டென்யூர் தான் பாண்ட் 2 இருக்கு. அப்போ எது சென்சிட்டிவ்னு கேட்குறாங்க. ஸோ பாண்ட் தியரம்ஸ் அப்படின்றது ஒரு கான்செப்ட் உள்ள வருது. சரிங்களா? தியரம் 1, தியரம் 2, தியரம் 3, தியரம் 4 மொத்தம் 4 தியரம் இருக்கு. சரிங்களா? ஸோ தியரம் 1 என்ன சொல்றாங்கன்னா, the price of the bond is inversely related to the change in interest rate. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் வந்து இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? அப்புறம் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா ப்ரைஸ் வந்து கூடும். இன்ட்ரெஸ்ட் ரேஞ்ச் இதானா அப்படி ஆப்போசிட்டா. சரிங்களா? அதான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். தியரம் 2 என்ன சொல்றது? இன்க்ரீசிங் தி பிரைஸ் ஆஃப் த பாண்ட் when the interest rate goes down by the certain percentage is greater than the decreasing this price when the interest rate goes up by same percentage. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துட்டோம், அது இன்வெர்ஸ் ஆக போகுது, ஆப்போசிட்டாக ஆக போகுது. இது குறைஞ்சா அது கூட போகுது, அது கூடனா இது குறைய போகுதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது இந்த இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அதிகமாக. எப்போ அப்படின்னா, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேம் பெர்சன்டேஜுக்கு ஒரு 5% வந்து கூடுதுன்னு வச்சுப்போம், 1% குறையுதுன்னு வச்சுப்போம். 5% குறைஞ்சா ப்ரைஸ் கூடும் இல்லையா, அது வந்து அதிகமாக இருக்கும். எதை விடனா 5% அது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் போது இந்த ப்ரைஸ் குறையும் இல்லையா, அதை விட அந்த ப்ரைஸ் கூடுறது அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. அதான் வந்து தியரம் 2. தியரம் 3 சொன்னா லாங்கர் த term to maturity of the bond, higher will be its price sensitivity. ஏன்னா என்ன நடக்கலாம், மார்க்கெட்டு தானே. ஸோ பாண்ட் மார்க்கெட்டை வந்து டென்யூர் அதிகமாக அதிகமாக அதோட சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. தியரம் 4 என்ன சொல்லுதுன்னா, between two bonds of the same maturity but different coupons, the bond with the lower coupon will experience more sensitivity than the one with the higher coupon. சரிங்களா? கூப்பன்னா ஒன்றும் இல்லை, அது இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? ஸோ சேம் மெச்சூரிட்டியாக இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து ஹையர் சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து 4 தியரம்ஸ் நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் வந்து மே 2025ல் வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம இப்போதைக்கு ஒரு கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றின ஃபீட்பேக் வந்து ப்ளீஸ் யாராவது வில்லிங்காக இருந்தால் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சு, இதே மாதிரி நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸும் கொண்டு போகலாமா, இல்லை அடுத்தடுத்து என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ப்ளீஸ் யாராவது ஒரு ஆளாவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? எப்படி கொண்டு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ட்டு. ஸோ மே 2025 சீரீஸில் இந்தியன் எக்கானமி, இந்தியன் ஃபைனான்ஷியல் சிஸ்டம் நம்ம 5 பார்ட்டில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் ப்ளீஸ் பி ஓப்பன் டு ஷேர் இட். ஏன்னா அதை ஃபீட்பேக் வச்சு தான் வந்து வி கேன் இம்ப்ரூவ். சரிங்களா? ஸோ தட் நம்ம நம்ம போத் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி வி கேன் இம்ப்ரோவைஸ். சரிங்களா? ஓகே, பை கைஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.